பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் பல்வேறு சிறப்புகள் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதில் நியூஸ் தமிழ் தேர்தல் பயண குழு மிகுந்த பெருமை கொள்கிறது, மகிழ்ச்சி கொள்கிறது. திமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல அதிமுகவிலிருந்து நம்முடைய அண்ணன் பரமசிவம் அவர்கள் வந்திருக்கின்றார். மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய செயலாளராக இருக்கின்றார். அதிமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அவரையும் நியூஸ் தமிழ் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சைமன் ஜஸ்டின் அவரையும் அன்புடன் வரவேற்று மூவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லலாம். நீங்க திண்டுக்கல் மாவட்டத்திற்கு திமுக செய்த சாதனை என்ன? இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக ஆட்சி தான் சார் அப்படின்னா எதை வச்சு சொல்லுவீங்க? இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021க்கு பிறகு இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 கல்லூரிகளை இந்த 4.5 ஆண்டுகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இது போக கொடைக்கானல் மலைப்பகுதியில் அங்கே பெண்களுக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கிறது. அன்னை தெரசா பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கே ஆண்களும் படிப்பதற்கு வசதியை உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை இருந்து வந்தது. அந்த கோரிக்கையை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அதற்கு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு வருகிற 25-26 கல்வியாண்டில அந்த பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது இருபாலரும் படிக்கக்கூடிய கல்லூரியாக இந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்படும் என்று சொல்லி வருகிற ஆண்டிலிருந்து அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்களும் அந்த கல்லூரியில இணைந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கூட்டு குடிநீர் திட்டங்களை பற்றி சகோதரர் மருத்துவர் அவர்களுக்கும் தெரியும். அது ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு பெரிய போராட்டம் எங்களுடைய மாவட்டத்தில். இன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 60-70% வெற்றியை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாங்கள் அதை உறுதி செய்திருக்கிறோம். நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் அதை முழுமைப்படுத்தி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதிக்கும் கூட்டு குடிநீர் திட்டங்களை மக்களுடைய வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கிற பணியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் என்கிற உறுதியை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க. நன்றி சார். அதிமுக பல முறை வெற்றி பெற்றிருக்கிறீங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறதா சொல்றீங்க. என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க சார். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு ஒரு சுகாதாரம் என்பது ஒவ்வொரு வளர்ந்த நகரத்தினுடைய அடிப்படை. நீண்டகால கோரிக்கையாக இருந்த இந்த திண்டுக்கல் மாநகர மக்களினுடைய கோரிக்கை ஒரு மருத்துவக் கல்லூரி. இந்த மருத்துவக் கல்லூரிக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேரிலே வந்து அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 326 கோடி ரூபாய் எங்களுடைய திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் ஐயா அவர்கள் அதில் எங்களை எல்லாம் அழைத்து சென்று அடிக்கல் நாட்டி இன்றைக்கு அந்த கட்டடம் உயர்ந்திருக்கிறது. குண்டாறு திட்டம் இன்றைக்கு திமுக அரசும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த குண்டாறு திட்டத்தை முதலாக தொடக்கி அதுக்கு பிளான் போட்டு அதற்கான நிதியை ஒதுக்கிய பெருமையை நாங்களும் அவர்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிக பெருமைப்படுகிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியில் இன்னைக்கு பழனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொன்னது போல ஒரு பிரசித்தி பெற்ற தலம். அந்த தலத்துக்கு இன்னைக்கு டூரிஸ்ட் வரணும் அப்படின்னா மெயினா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ரோப்கார் வசதி. அந்த ரோப்கார் வசதிகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்து கொடுத்தாங்க. ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தொழில் இன்னைக்கு சிப்காட் நிலக்காட்டையில இருக்கு அப்படின்னு சொன்னா முழுக்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த அந்த திட்டம் தான் இன்றைக்கு தொழில் மாவட்டமாக இதை மாற்றி இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லி. திண்டுக்கல் மாவட்டம் நாம் தமிழர் கட்சியால் பெற்ற பயன் என்ன? இப்ப நீங்க நல்ல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம், போராடி நல்ல திட்டங்களை வர வச்சிருக்கலாம், அல்லது மக்கள் விரும்பாத திட்டங்களுக்கு நீங்கள் போராடி அந்த இடத்தை தடுத்திருக்கலாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருந்தா மக்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி நீங்க தொடரலாம் சார். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அதிலே மிக முக்கியமானது கொடகனாறு உரிமை மீட்பு போராட்டம். மக்கள் வெகுண்டெழுந்து போராடிய பொழுது மக்களை வழிநடத்தி அரசை ஒரு வல்லுநர் குழு உருவாக்கி அந்த வல்லுநர் குழு அறிக்கையை வெளியிட வைக்க இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே போல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பொழுது முதலில் இங்கிருந்து மாடுகளை ஏற்றிச் சென்று கடலூரிலே ஜல்லிக்கட்டை நடத்தியது திண்டுக்கலை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள். இன்னும் மிக முக்கியமாக சொல்கிறோம், இவர்கள் எல்லாம் கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் நிலத்தின் நீர் எங்கே? இங்கே இருந்து ஆற்று நீர் எங்கே? ஊற்று நீர் எங்கே? இங்கே மஞ்சளாறு இருக்கிறது, மருதா நதி இருக்கிறது, வரதமா நதி இருக்கிறது,
குடகனாறு இருக்கிறது, சந்தனவர்த்தினி ஆறு இருக்கிறது, இத்தனை ஆறுகள் இருந்தும் இது அனைத்தும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உருவாகிறது. இவை அனைத்துமே வறண்டு போய் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை மீட்டு கொண்டு வருவதற்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் போராடி கொண்டிருக்கிறது. சார், இப்ப இந்த இரண்டாவது சுற்று ஆரம்பிச்சிடலாமா, போலாமா? எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க போல தெரியுது சார். இப்ப மக்கள் வந்து ஒரு சில கேள்விகளை கேட்க சொல்லி இவங்க 3 பேர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்ப 2021 வந்து நம்முடைய தற்போதைய முதலமைச்சர், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. திண்டுக்கல் மாவட்டத்துக்காக சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சார். ஒரு 2-3 கேள்வி இருக்கு, சார்ட்ட கேட்கறேன் சார். சார் சொல்லணும், இப்ப திண்டுக்கல்ல வந்து புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்பதான் அதுக்கான டெண்டர் விடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சார். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்வதில் ஒரு பெரிய நெருக்கடியான சூழல் இருந்தது. இப்பொழுது கடந்த 6 மாதத்திற்கு முன்பு அதற்கான இடம் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு 74.89 கோடியில திட்ட மதிப்பீடு உறுதி செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அது புறநகர் பேருந்து நிலையம். அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா நிலத்தடி நீர் சரியில்லைன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. நிலத்தடி நீரே சரியில்லாத இடத்துல நம்ம பேருந்து நிலையம் கொண்டு வந்தோம், சுத்தி குடியிருப்புகள் வர முடியாது, வியாபாரிகள் வந்து கடைகள் கட்ட முடியாது, அது பயனற்றதா போயிடும்ல. சரி, ஒரே ஒரு விஷயம், சிடிபி பிளான்ட் இங்க இருக்கு. அந்த பிளான்ட்டுக்கு இப்ப அவார்டு கொடுத்திருக்காங்க. நம்ம அந்த பிளான்ட் பெஸ்ட் பிளான்ட் இன்னைக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அவங்க அந்த மேலாண்மையை கரெக்டா கையாளுறதுனால தான் அந்த பிளான்ட்டுக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அதை வந்து அவங்க கரெக்டா வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதுனால தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னன்னா, பஸ் ஸ்டாண்டை ரொம்ப தூரமும் கொண்டு போக முடியாது. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த பேருந்து நிலையத்தை கொண்டு போக ஒரு முயற்சி, ஏன்னா வேற வழி இல்லாம கொண்டு போக எடுத்த பொழுது இது நகர்ப்புறத்துல இருந்து ரொம்ப தூரம் போகுது. எனவே இது நகரை ஒட்டிய பகுதியில தான் இந்த பேருந்து நிலையம் அமையணும்னு சொன்னாங்க. ஸோ நீங்க கிழக்கு பகுதியில நகராட்சிக்குன்னு சில இடங்கள் இருக்கு, அந்த இடங்களுக்கு போனா அது ஒதுக்குப்புறமா போயிருது. ஸோ இப்ப 4-வே மேலேயே இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்தா அது ரொம்ப எளிதா இருக்குங்கிற கருத்து பெரும்பான்மையா இருந்துச்சு. அந்த கருத்தை ஏற்றுத்தான் இந்த அரசு இந்த நிலம் எடுக்கிறது, இதெல்லாம் அவங்க நிறைய கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சொல்றீங்க நீங்க. இப்ப 2021 எதிர்க்கட்சி தலைவர் இல்ல முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை வந்த ஒரு 6 மாசத்துலயே ஸ்டார்ட் பண்ணி அந்த 5 வருஷத்துல கேஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும், இன்னும் மக்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பயனுக்கு வந்திருக்குமே. இல்ல ஒரே ஒரு விஷயம், வந்த உடனே ஆரம்பிச்சதுதான் இது. ஒண்ணுமே உட்காந்து வேடிக்கைலாம் இங்க யாரும் பாத்துக்கிட்டு இருக்கல. வந்த உடனே ஆரம்பிச்சதுதான். ஆரம்பிக்கிறப்பே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து இங்க வரக்கூடாது, இப்படி எடுக்கக்கூடாது, அப்படி நீங்க மாநகர் மன்றத்தில் நடந்த விவாதங்கள்ல அங்க எல்லாம் பதிவாயிருக்கு. சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கடந்துதான் இப்ப பேருந்து நிலையம் வந்திருக்கு. நான் இந்த தொலைக்காட்சி ஊடகத்தினுடைய இந்த நேரலையின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புவது, இப்ப பேருந்து நிலையம் வந்திருக்கு, கொண்டு வரலாமா வேணாமா? நீங்க சொல்லுங்க, கொண்டு வரலாமா வேணாமா? மக்களுடைய கருத்து முக்கியம் இல்ல, மக்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். இப்ப மக்களுக்கு இல்ல, மக்கள் பேருந்து நிலையம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க, பேருந்து நிலையம் கொண்டு வந்தாச்சு, வேலைகளை தொடங்க போறோம். அந்த கேள்வியை பத்தி நம்ம ஆமா, அதிமுக அதுல என்ன கருத்து இருக்கு சார் அந்த பேருந்து நிலையம் அங்க கொண்டு வரதுல? பேருந்து நிலையம் என்பது இன்றைக்கு திண்டுக்கல் மாநகரை பொறுத்தவரை நிச்சயமாக மிக அத்தியாவசியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பேருந்து நிலையம் என்பது முக்கியமான நம்ம மருத்துவமனை மற்றும் பேருந்து நிலையம் நிறைய கிரௌடட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தருவதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது. தனியார் பேருந்தும் அதை ஒட்டியே இருக்கிற பல்வேறு சிக்கல் இருக்கிறதுனால இது விரைந்து முடிக்கப்பட வேண்டிய விஷயம். பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலதாமதத்தை தவிர்ப்பதற்கு நம்ம மிக முனைப்போடு இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இருந்தோம், அப்பவே கொண்டு வந்திருந்தா இந்த பிரச்சனை 200 பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில முதல் 5 ஆண்டு காலத்திலே அந்த பேருந்து நிலையம் அதற்கு முன்னிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அதை கேட்பாரற்று போட்டிருப்போது 5.75 லட்சம் 5.75 கோடி ரூபாய் செலவிலே அதை புனரமைத்து அங்கே புதிய கழிப்பறை கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்து அங்கே இருக்கிற அந்த உட்கட்டமைப்புகளை சரி செய்து அந்த 5 ஆண்டுகள் கடந்தோம். 2வது 5 ஆண்டுல மாண்புமிகு நம்முடைய முன்னாள் வனத்துறை அமைச்சர் இருந்த பொழுதும் மரியாதைக்குரிய சகோதரர் செந்தில்குமார் அவர் சொன்னது போல அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. அதற்கும் அந்த நேரத்தில் எதிர்ப்புகள் வந்தது. இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து ஒரே கேள்வி, மக்களுக்கு பேருந்துக்கான தேவைங்கிறது 20 ஆண்டுகளா இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அதாவது ஜனத்தொகை அதிகரிக்கத்தான் அதனுடைய தேவை அதிகரித்திருக்கு. இது வந்து வளர்ந்து வருகிற நகரத்திற்கு முற்போக்கு சிந்தனையோடு 2 இயக்கங்களும் பேருந்து நிலையத்துக்கான இடத்தை தேர்வு செய்து இல்ல சார், பிராக்டிகலா பேசணும். அண்ணா சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க தான் சொன்னேன் சார். பேருந்து நிலையம் பாருங்க, இல்ல
நீங்க எல்லாத்துக்கும் கத்துனீங்கன்னா நடுவில் இருக்காலும் ஜெயிச்சுட்டு போயிடுவார். எங்க அண்ணன் துணை மேயர் முதற்கொண்டு பயங்கரமா உற்சாகமா இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, திராவிட கட்சிகளுக்காக 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், மாற்ற வேணுங்கிறதுக்காக ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. பேருந்து நிலையம் வேண்டும். மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர்கள் நேரடியாக எனக்கு தெரிந்தே 10 முறை அவர் அந்த வாகனத்துல அந்த இடங்களை தேர்வு செய்து கலைஞ்சது நானே கொடுத்து பார்த்தேன். இப்பொழுது 5 ஆண்டு காலமாக அந்த இடம் தேர்வு செய்யல. நீங்க சொன்ன விஷயங்கள் கருத்திலே கொல்லப்பட்டது உண்மை. அன்றைக்கு பேருந்து நிலையம் வேண்டும் என்பதிலே அதிமுகவுக்கு மாற்றுக்கிறோம். ஓகே, நன்றி சார். சார் நீங்க சொல்லுங்க, பேருந்து நிலையம் பற்றி நாம் தமிழருடைய கருத்து என்ன? புதிய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் திண்டுக்கல் மாநகருக்கு தேவை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசினுடைய இடங்கள் போதுமான அளவு இருக்கிறது. இந்த குப்பை கிடங்கு 16 ஏக்கர். இந்த 16 ஏக்கர் இடத்த இவங்க பொறுப்பேற்ற உடனே அந்த இடத்துல அடிக்கல் நாட்டினாங்க. 45 கோடியில பேருந்து நிலையம் கொண்டு வரணும்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு அதையே இடம் மாத்துறாங்க. அந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு மக்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. வர்த்தகர் சங்கமோ வாணிகர் சங்கமோ யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. எந்த இடமா இருந்த என்ன மக்கள் விரும்புற அல்லது வியாபாரத்துக்கு வந்த இப்ப குப்பை கிடங்கு இருக்கிற இடம் முருகபவனத்துக்கிட்ட உள்ள இருக்கு, ரோட்டு மேல இல்ல. சகோதரர் அவருக்கு தெரியும், சைமனுக்கு தெரியும். பேருந்து நிலையங்கிறது நீங்க பாத்திருக்கீங்க, பஞ்சப்பூர் பாத்தீங்கல்ல நீங்க திருச்சியில. அதே மாதிரி வந்து நம்ம மாட்டுத்தாவணி பாக்குறீங்களா, அது மாதிரி நல்ல ஒரு பெரிய ரோடு அக்சஸ் இருக்க இடத்துல தான் வரணும். குறிப்பா 4வே மேல வந்துட்டா நாளைக்கு இந்த ஊர் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். இதுல என்ன குறிப்பா பாத்தீங்கன்னா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களும் வளர்ச்சி அடையும். வேற எந்த நோக்கமும் இல்லை. உங்க கருத்து பெறப்பட்டது சார். சார் செந்தில் சார், இப்ப அடுத்ததா இன்னொரு கேள்வி சார். இப்ப ஆத்தூர்ல நம்ம ஒரு கலை அறிவியல் கல்லூரி பார்த்தோம், கூட்டுறவுத்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த கல்லூரியை பார்த்து உண்மையிலே வேந்துட்டோம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கட்டிருக்கீங்க. அதே ஆத்தூர்ல முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருந்த இன்னொரு வாக்குறுதி இருக்கு. ஆத்தூரில் அரசு வேளாண்மை கல்லூரி, ஆத்தூரில் பாலிடெக்னிக் கல்லூரி அரசு சார்பில் உருவாக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. செஞ்சிட்டீங்களா சார்? கண்டிப்பா செய்வோம், அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியா நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய ஆட்சியே முடிஞ்சிருச்சே சார். இல்ல, ஏன் திரும்ப ஆட்சிக்கு நாங்க வர மாட்டோமா? இந்த 5 வருஷத்துல செய்யறதா? ஒரே ஒரு நிமிஷம் ஆட்சிங்கிறது 5 வருஷம் தான். எப்ப வேணா செய்யலாங்க. இல்ல, ஒரே ஒரு விஷயம். நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய இலக்கு, லட்சியம். நிச்சயமா கொடுத்திருக்கோம் வாக்குறுதி. சோ இந்த பாலிடெக்னிக்கை பொறுத்தளவுல கண்டிப்பா வரும். ஏன்னா அது வந்து ரெட்டியார் சத்திரத்துடைய வடபகுதியில அந்த பாலிடெக்னிக் கொண்டு வருவதற்கான முயற்சியில நாங்க இருக்கோம். நிச்சயமா எதிர்காலத்துல பாலிடெக்னிக் வரும். விவசாய கல்லூரியை பொறுத்தளவு 5 ஆண்டுகள்ல கொண்டு வராதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க முயற்சி எடுத்தீங்களா? முதலமைச்சரை சந்திச்சு சொன்னீங்களா சார் நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு, அதனாலதான் நீங்க அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கீங்க. என்ன அழுத்தம் கொடுத்திருக்கீங்க? இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் எங்களுக்கு நிறைய திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார். நிதி ஆதாரம் ஒண்ணு இருக்குல்ல. ஏன் பர்டிகுலரா ஆத்தூரை பத்தி கேக்குறேன் சார்? நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் ஆத்தூர்ல தமிழ்நாட்டிலேயே 2021 தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல உங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் மக்கள் வெற்றி பெற வச்சாங்க. அப்ப அந்த மாவட்டத்துக்கு அமைச்சராகவும் இருக்கக்கூடியவங்க இன்னும் கூடுதலா கொண்டு வந்திருக்கீங்க, நான் பாராட்டுறேன். எதுவும் செய்யலன்னு சொல்ல. ஆனா இதுவும் ரொம்ப முக்கியமானது இல்ல, உங்களுக்கு தெரியாது இல்ல சார்? அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வச்ச மக்களுக்கு தான் 2 கல்லூரிகளை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டுமல்ல, அனைத்து கிராமங்களுக்கு சாலை வசதிகளை உருவாக்கி தந்திருக்காரு ஐயா ஐபிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து முக்கியமான பிரச்சனைகள், நீங்க சகோதரர் சைமன் அவர்கள் இங்க பேசுகிற பொழுது சொன்னார், அவங்க போராட்டம் நடத்தினாங்க. எதுக்கு குடகனாருக்கு போராட்டம் நடத்தி அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண வச்சாங்க. அந்த கமிட்டி கடந்த 6/3/2026 அன்று அரசாணை வெளியிட்டு விட்டது. அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. விரைவில், ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட 56 கிராமங்களுக்கு உரிய தீர்வை கொடுக்கிற முயற்சியில் இந்த அரசு முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏன்னா எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த அரசு நிறைய திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. நிறைவா பேச, அது நாம் தமிழர் கிடைச்ச வெற்றியா சார்? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், அவங்க போராட்டம் பண்ணாங்க. நாம் தமிழர் இல்ல போராட்டம் அவங்க நடத்தினாங்கன்னு நான் ஒரு விஷயம். அரசியல் நாகரிகத்தோடு நடந்துக்கிறோம்னு அவங்க போராட்டம் நடத்தினதை நான் சுட்டி காட்டுறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன். நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், நாம் தமிழராக இருந்தாலும், இன்ன எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா அந்த போராட்டத்தை குறித்து சொல்வது தவறில்லை. இது ஜனநாயக நாடு. அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். மாவட்டத்தையே நாங்க தான் மதுரையில இருந்து பிரிச்சோம், இன்னைக்கு திண்டுக்கல் ஒரு மாவட்டம் இருக்குன்னா அதுக்கு காரணமே அதிமுக தான் அப்படின்னு சொல்றீங்க. இங்க ஒரு தலைமை மருத்துவமனை இருக்கு, ஆனா அந்த தலைமை மருத்துவமனையில போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அது இப்ப மட்டும் இல்ல, கடந்த ஆண்டுகளையும் இல்ல. ஒரு பெரிய சர்ஜரி பண்ணோம், இல்ல ஒரு பெரிய சிகிச்சை வேணும்னா இங்க இருந்து மதுரை ராஜாஜிக்கு அனுப்பி வச்சிடறாங்க, அல்ல வேற மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வச்சிடறேன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க மாவட்டத்தை உருவாக்குனீங்க, ஒரு மிக சிறந்த மருத்துவமனை, நீங்க மருத்துவரும் கூட, அதனால அந்த ரிலேட்டடா கேள்வி கேட்கிறேன். நீங்க மருத்துவமனைக்கு போதுமான வசதி செஞ்சு தரலன்னு சொல்றாங்க. ஏன்னா
திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தான் அதிமுக சார்பில் வந்து 2 அமைச்சர்கள், மற்ற நிறைய மாவட்டங்களுக்கு அமைச்சர்களே இல்லாம இருந்தது. அப்ப 2 அமைச்சர்களுக்கும் போது 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக கூடுதலா செஞ்சிருக்கணும்ல. 2 விஷயம். ஏற்கனவே சொன்ன இந்த கூட்டுறவு கல்லூரிங்கிறது உண்மையிலே பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அதில் கூடுதலாக அதிமுகவினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், திரு IPR அவர்கள் 1 லட்சம் வாக்குகள்ல ஜெயிச்சிருக்காங்க, பாராட்டுவோம். ஆனால் இன்றைக்கு அப்பேற்பட்ட மனிதருக்கு நீங்க ஒரு அரசு கலைக்கல்லூரி கொடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலைக்கழித்திருப்பனால் அது அரசு உறுப்பு கல்லூரியாக இன்றைக்கு இயங்குகிறது. 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் இதை பண்றாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதிமுக வேடசத்தூர்ல கொண்டு வந்த கலைக்கல்லூரி உறுப்பு கல்லூரி ஆரம்பிச்சு அதை அண்ணன் எடப்பாடியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் அது அரசு கலைக்கல்லூரியா மாறி 32,000 ரூபாய் ஃபீஸ் 3,000 ரூபாய் ஃபீஸா குறைஞ்சிருக்கு. இதை தயவு செய்து இந்த கருத்துல அதே மாதிரி உடனே சொல்றேன். ஒரே பதில், இந்த கூட்டுறவு கல்லூரி உறுப்பு கல்லூரியை கொண்டு வந்தனால ஃபீஸ் அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அங்க இருக்க மாணவர்கள்ட்ட போய் கேளுங்க, ஃபீஸ் அவங்க கட்டுறாங்களா இல்லையான்னு போய் கேளுங்க. இல்ல அப்ப எதிர்க்கட்சி சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொய்யான இல்ல அந்த கல்லூரி ஆரம்பித்த இந்த நாள் வரை அங்கே படிக்கிற மாணவர்களிடத்தில் போய் நீங்க நியூஸ் தமிழ் 24x7 போய் கேளுங்க. அங்க படிக்கிற மாணவர்கள் ஃபீஸ் யாராவது கட்டியிருக்காங்களான்னு போய் கேளுங்க. இல்ல ஃபீஸே இல்லன்னு சொல்றோமா? நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க. அந்த கல்லூரியை பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் பயனடைந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், வருடத்திற்கு 12,000 ரூபாய் அரசு எல்லா கல்லூரியிலும் அரசு செலுத்துகிறது. இல்ல தமிழக அரசு எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குது. அரசு பள்ளியில் படிச்சாங்க செலுத்துகிறோம். சொல்றேன் கேளுங்க, செலுத்துகிறோம். இந்த கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பொறுத்தளவில் இதை நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியாக இணைக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்து விட்டோம். ஏற்கனவே வைத்து விட்டோம். நிச்சயமாக வருகிற காலகட்டங்களில் உறுப்பு கல்லூரியாக அதை மாற்றி கொடுக்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஓகே, அதை பற்றி யாரும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே சார், நன்றி. நம்முடைய செய்தியாளர் ஷாம் அவர்களை உள்ளே அழைக்கிறோம். ஷாம், உள்ள வாங்க. மக்கள் சில கேள்விகளை வச்சிருக்காங்க, மக்கள் நேரடியா கேட்பாங்க. ஒரு 2 பேருக்கு மட்டும் நம்ம வாய்ப்பு தரோம். ஷாம், நீங்க தொடரலாம். திண்டுக்கல் மாவட்டத்துல நீர் ஆதாரமான இருக்கக்கூடிய குடகனாறு, இந்த திண்டுக்கல் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய குடகனாறு காமராஜர் நீர் தேக்கத்துல தான் தண்ணி வருது. அதே மாதிரி இந்த 108 கிலோமீட்டர் குடகனாறு, இந்த குடகனாரை வழிமறித்து ஒரு தடுப்பு சுவரை கட்டி அது நீண்ட காலமாக பிரச்சனையில இருக்கு. 2020 எக்ஸ்போர்ட் கமிட்டி அமைச்சாங்க, குடகனார் வல்லுநர் குழு அறிக்கைன்ட்டு. அது ஆட்சி மாறிடுச்சு. எதிர்கட்சியா இருக்கப்ப ஸ்டாலின் ஐயாட்டையும் சொன்னோம், நம்ம ஆட்சி வந்தோடனே நம்ம சரி பண்ணுவோம்னாரு. பெரியசாமி ஐயா அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருந்தோம், நம்ம ஆட்சி வந்த உடனே அந்த அணையை உடைக்கிறோம், தண்ணியை கொண்டு வரோம்னு சொன்னாரு. 5 வருஷம் முடிய போகுது, இது வரைக்கும் கொண்டு வரல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி 2020 அமைச்சிட்டாங்க. அவங்க நிறைய பரிந்துரைகள், பல நூற்றுக்கணக்கான பக்கங்களை வந்து பரிந்துரைகளா. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ராஜவாய்க்கால், நரசிங்கபுரம், தாமரைக்குளம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அதற்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய இந்த 56 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் ராமசாமி அவர்கள் சொன்னதை போல நம்முடைய குடகனாறு அணை வரை இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுடைய அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அறிக்கையை தயார் செஞ்சுட்டாங்க. இந்த அறிக்கையை தயார் செய்து, ஏன்னா ஒரு அறிக்கையை தயார் செய்யறது முக்கியம் இல்ல, அந்த அறிக்கைக்கு அரசாணை போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏனோதானு ஒரு அரசாணை போட்டு விட முடியாது. ஏன்னா அந்த ஸ்கின் வால் இருக்கு பாருங்க, அதைத்தான் அவர் சொல்றாரு. அங்க அமைக்கப்பட்ட அந்த ஸ்கின் வாலை வந்து நம்ம அவங்களுக்கு ரிமூவ் பண்ணி அந்த லீக்கேஜ் ஆஃப் வாட்டர் இருக்கு பாருங்க, அதை அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் சொல்லணும்ல நானு. ஏன்னா இந்த அறிக்கைகள் முழுமையாக அவர்களிடத்திலிருந்து பெறப்பட்டு 6/3/2026 அறிக்கை ஜீவோ போட்டாச்சு. இனி அடுத்த ப்ரொசீடிங்ஸ் அதுதான். காரணம் என்னன்னா, அந்த ஸ்கின் வால் நம்ம ஓபன் பண்ணி லீக்கேஜ் வாட்டர் குடுக்கறது தான் இனி அடுத்த வேலை. அறிக்கையை பத்தி சொல்றீங்க சார். கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். இந்த அறிக்கையெல்லாம் நமக்கு பெரியசாமி ஐயாவுக்கு நல்லா தெரியும், முதலமைச்சர் அவர்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் 2021 வாக்குறுதி கொடுக்குறாரு. நாம வரோம், வந்ததுமே நீங்க சொன்னது ஆனா செய்யல, 5 வருஷமா செய்யலையே. இல்ல நீங்க சொன்னது முதலமைச்சர்கிட்ட கேட்டா உடனே கொடுத்துருவாருன்னு நீங்க சொன்னீங்க. கேட்டா கொடுக்கறதுக்கு இது ஒரு பொருள் கிடையாது. முக்கியமான திட்டம் சார். கேட்ட பொருள் நான் சொல்ல வரல, பொருள் உங்களுக்கு புரிஞ்சு. இல்ல பொருள் எனக்கு புரிஞ்சதுனாலதான் நான் எம்எல்ஏவா இருக்கேன். கண்டிப்பா எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். என்னன்னா, இது ஒரு கிராமம் 2 கிராமம் ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, இது நிறைய கிராமங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை. சோ அத்தனை கிராமங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட அண்ணன் ராமசாமி உள்ளிட்ட அத்தனை பேர் இடத்துலயும் கருத்துக்கள் கேட்டு விவசாய சங்க கூட்டங்கள் நடத்தி எல்லாம் கேட்டுத்தான் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்காங்களா, அவங்க டோட்டல் அனலைஸ் பண்ணி தான் அரசுக்கு அவங்க ஃபைனல் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு பின்னாடி இப்ப அரசாணை விட்டாச்சு.
இப்ப விட்டுட்டோம். இனி அடுத்து அதை நம்ம எடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதா வேலை. சோ கண்டிப்பா கொடுப்போம். நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு விஷயம், அது ஏதோ டைம் லிமிட் எதுவும் இருக்கா சார்? கேளுங்க. 2016-17 தடுப்பணை அங்க அமைக்கப்பட்டது. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். 2016-17 அங்கே தடுப்பணை அமைக்கப்பட்டது. அப்பொழுது திமுக ஆட்சியில இல்லை. அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் வந்து அதை பற்றிய யாரும் பேசல. கரெக்டா 2021 தேர்தலுக்கு முன்புதான் அந்த திமுக ஆட்சியில தான் செஞ்சு கொடுப்பாங்க. உரிமையோட மக்கள் கேக்குறாங்க, விவசாயிகள் கேக்குறாங்க. அதைத்தான் சொல்லுகிறேன். ஆனா செயலங்க வருத்தத்தோடையும் பதிவு பண்றாங்க. அதைத்தான் சொல்றேன். 2020 போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. போராட்டங்களை முன்னெடுக்கிறப்ப அன்றைக்கு இருந்த அரசு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கிறாங்க. அமைச்சதுக்கு பின்னாடி அடுத்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த கமிட்டியினுடைய ஒட்டுமொத்த பரிந்துரைகளையும் முழுமையாக அலுவலர் பெருமக்களை வைத்து ஆய்வு செய்து இன்றைக்கு அதற்கு அரசாணை போடப்பட்டிருக்கிறது. அரசாணை போட்டாச்சு. அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்குன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வெளியிட, அது வந்து வெப்சைட்ல இருக்கு, யார் வேணாலும் போய் எடுத்துக்கலாம். ஐயா பாத்துட்டீங்களா? நீங்களே எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வேணும்னா நாளைக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த ஜீவோ உங்களுக்கே நாங்க கொடுத்துறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு கேக்குறீங்களோ அந்த ஜீவோ கொடுத்துறோம். 6/3/2026 அரசாணை போடப்பட்டு விட்டது. நிச்சயமாக அந்த தடுப்பணை குறித்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய நீரை வழங்குவோம். பரமசிவம் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப சார் சொல்லும் போது குறிப்பிட்டாரு, உங்க ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட தடுப்பு சுவர் தான் இதுக்கு பெரிய சிக்கலா இருக்குன்னு சொல்றாரு. குறிப்பா 2020 அந்த தடுப்பு சுவர் வச்சு சரியா இல்லையான்னு சொல்லி ஒரு குழு போடுறீங்க. 3 மாசத்துல அந்த குழு அறிக்கை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் தான் இப்ப முதலமைச்சர் 2020. நீங்க 3 மாசத்துல அந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தாலோ அல்லது அந்த அறிக்கையின் அடிப்படையில நடவடிக்கை எடுத்திருந்தாலோ திண்டுக்கல் மாவட்ட மக்கள் உங்களை பாராட்டி இருப்பாங்க. ஏன்னா மற்ற மாவட்டங்களை விட அல்லது மற்ற கட்சிகளை விட திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் அதிமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. உங்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கூடுதலா கடமைப்பட்டிருக்கிறவங்க நீங்க. அப்ப இத்தனை 1000 விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அதிமுக கொடுப்பது சரியா? தொடர்ந்து அந்த தடுப்பு சுவர் அணையால நேரடியாக பாதிக்கப்பட்ட தொகுதி வேடசந்தூரும் தான். ஆமா, நீங்க முன்னாள் சட்டமன்ற. அதனால அந்த டைம்ல இங்க இருக்கிற ராமசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைவரோடும் போராட்ட களங்களில் இருந்து அவர்களை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களிடத்தில் அழைத்து சென்று இந்த வல்லுநர் குழுவை அமைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்து அன்றைக்கு இருந்த அதிமுக அதை அவரும் மறுக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அது ஒரு எமோஷனல் சென்சிட்டிவான விஷயம். நானும் திரு ஐ பெரியசாமி ஐயா அவரும் நாங்க 2 பேருமே கலெக்டரோட நேரடியாக விவசாயிகள் முன்னிலையில உட்கார்ந்து இந்த மீட்டிங்கை பேசும்போது நான் சொன்ன விஷயம், இதுல எமோஷனோ சென்டிமெண்டோ கலந்து இது ஒரு மக்கள் விரோத பிரச்சனையாக இதை மாற்றிவிடக் கூடாது. அந்த பகுதியில இப்ப யாருக்கு தண்ணி போயிட்டு இருக்கோ அவங்களுக்கு எவ்வளவு நியாயமாக போகணுமோ அதை மட்டும் கொடுங்கள். இந்த பகுதி என்பது மெயின் கோர்ஸ். இந்த கொடகனார் ஆணையில நாங்க கேட்கிற வேடசந்தூர் கேட்கறது இது மெயின் ஸ்ட்ரீம், அது வந்து சைட் ஸ்ட்ரீம். ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுதான் பங்கீடு என்று வரைமுறை இருக்கிறது. இது நானோ திரு செந்தில்குமார் அவர்களோ அண்ணன் ஐபி அவர்களோ இதை முடிவு செய்ய முடியாது. இது அங்க தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு எமோஷனலா. இது எங்க ஊர் தண்ணி, எங்களுக்கு இவரு இந்த பக்கம் வேடசந்தூர் தண்ணி. மக்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க? மக்கள்கிட்ட கேட்கிற விவசாயிகள் சொல்றாங்க, பெருமுதலாளி அங்க நிறைய சென்ட் ஃபேக்டரி இருக்கு, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அங்க தோட்டங்கள் இருக்கு, அதுக்காக நீங்க தண்ணி அனுப்புறீங்க, விவசாயிகளை கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் 2 பேருக்கு சேர்த்தே கேட்கிறேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு, அங்க ஏற்கனவே சீப்பேஜ் ஆகி வருவதற்கான பாதை இருந்தது. அது இப்ப மூடப்பட்டிருக்கனால தண்ணி வரலையாங்கிறது நேரடி ஆய்வுக்கு அங்க யாரும் செல்ல முடியல. எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் திரு அன்புமணி அவர்கள் அங்கே சென்று பார்த்து விட்டு வலைதளத்தில் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்காரு. உங்களுக்கு அதுவும் தெரியும். நீங்க இன்னொரு தரப்புக்கு அநீதியும் இந்த தரப்புக்கு நியாயம் கிடைச்சிருச்சுன்னு யாராவது ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனை. அதிமுகவினுடைய நிலைப்பாடு இப்பொழுது வல்லுநர் குழு அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். வெளியிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இல்ல, அது ஜிஓ சொல்றாரு. வெளியிட்டிருந்தால் அதை உடனடியாக திரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வல்லுநர் குழு வரலன்னு சொல்லி சொல்றாரு. அந்த குழுவோட உடனடியாக நடவடிக்கை எடுக்க தயாராக அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கி ஜிஓ போட்டாச்சு. நான் ஜிஓ கொடுக்குறேன். ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஜிஓ வந்திருக்கு. நீங்க ஜிஓ பாருங்க. ஆனா சார் வரலங்கறாரு. உங்களுக்கு ஜிஓ கொடுக்குறேன். ஜிஓ பாருங்க. ஜிஓ இப்ப உங்களுக்கு வேணும், இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், பாத்துங்க. சார் நீங்க சொல்லுங்க. வல்லுநர் குழு அறிக்கை வெளியே வரட்டும். அதன்படி எல்லா மக்களுக்கும் சரியான பங்கீட்டை வந்து கொடுக்கணும், நீர் பங்கீடை கொடுக்கணும். திண்டுக்கல் மாவட்டத்தில் கனிம வள சுரல் அதிகமாக இருக்கு. அது சொந்தமா எந்த அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தாலும் முறையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? தமிழ்நாட்டில் மட்டும் கனிம வளம் கிடையாது, இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலும் கனிம வளம் இருக்கிறது. ஆக கனிம வளங்களை பொறுத்தளவில் உரிய அனுமதி அந்த சீட்டுக்களை பெற்று சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த சீட்டுக்களை பெற்று அதை பயன்படுத்துபவர்களை அது வந்து அவங்க சட்டம் வழிவகுத்திருக்கு. ஒண்ணு, அது சட்டத்துக்கு புறம்பா செய்கிறவர்களை பற்றிய எந்த தகவல்கள் நேரடியாக வந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை
இன்றைக்கு அலுவலர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் எடுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் உங்களுடைய கருத்து சுருக்கமா சார். இந்த கனிமவள கொள்ளை அப்படிங்கிறது அரசு தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கனிமவள கிழமை இங்க வந்து திண்டுக்கலை பொறுத்தளவுல மிக அதிகமா நடக்குது. யாரு வழக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மேலே வழக்கு போடுறாங்க. அதுல வழக்கு பெற்றவன் நான். வழக்கு கொடுக்கல. கனிமவள கொள்ளையில நீங்க போராடி வழக்கு வாங்கியிருக்கேன். நான் வழக்கு தடுத்ததுல வழக்கு வாங்கியிருக்கிறேன். இன்னொன்னு நாம வந்து இங்க இருக்க கனிமவள அதிகாரிகளை சந்திச்சு நம்ம முறையிடுகிற பொழுது அவர்களை கைவிரிச்சிடறாங்க. இது எங்க இருந்து எப்படி நடக்குதுன்னு தெரியலங்கிறாங்க. நீங்க ரெட்டியாஸ்தானம் பக்கத்துலாம் போனீங்கன்னா கல்குவாரிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு கீழே போயிடுச்சு. அப்ப 100 அடிக்கு கீழே போயிடுச்சுன்னா விவசாயிகள் 40 அடி 50 அடி கிணறு வச்சிருப்பாங்க. அங்க எப்படி தண்ணி ஊரும், இங்கே உருமா அங்க உருமா, இந்த மாதிரி பெருஞ்சிக்கல் மாவட்டம் முழுக்க இருக்கு. எந்த குளத்திலையும் மண் இல்லை. எங்களுடைய ஒரே கோரிக்கை, அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, முதல்ல அந்தந்த வருவாய் கிராமங்களுக்கு குளங்களை ஒப்படைக்க வேண்டும். கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் சாலையில் வந்து ஒரு சப்வே போட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டமே வந்து ஒரு ஃபெயிலியர் திட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கழிவு நீர் தேங்கி சுகாதாரக்கேடு தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா வந்து 7 கோடி இதில் வந்து புனரமைப்பு பண்ணாங்க. அதுவும் ஃபெயிலியராக தான் இருக்குது. அதற்கான நிரந்தர தீர்வு என்ன? பொதுமக்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அந்த சப்வேல போகிறப்ப வந்து சாக்கடை தண்ணி கலந்து துர்நாற்றம் அடிக்குது, சரியான பயன்படுத்த முடியல. அதான் நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு திண்டுக்கல் மக்களோட. நாங்க போராடி அரசு அதிகாரிகளை கொண்டு போய் எங்க கட்சி தலைமையிலிருந்து அறிக்கை கொடுத்து பல விஷயங்கள் சொன்னோம். அது வந்து மக்களுடைய பணத்தை முறையான ஆய்வு இல்லாமல் செஞ்சதனுடைய விளைவு அது மிகப்பெரிய பாதிப்புள்ள. அந்த திட்டத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த தண்ணி நின்றுகிட்டே தான் இருக்கும். 2 பக்கத்துலயும் சாக்கடை போகுது, நடுவுல பாதாள சாலை போட்டா இது சரி வராது. தீர்வு இருக்கு. நீங்க போய் நேர்ல பாத்தீங்கன்னா தீர்வு ஏதாவது உங்க கட்சி சார்பில் சஜஸ்ட் பண்றீங்களா? ஒரே தீர்வு தான். அதுக்கு அந்த மேம்பாலத்தோட சேர்த்து கொண்டு வந்தா தான் சரியா வரும். இந்த பாதையை வந்து பயன்படுத்த முடியாது. சரி, ஓகே சார். அண்ணா நீங்க சொல்லுங்க, அதிமுக சார்பில் உங்களுடைய கருத்து. இல்லதான் அது வந்து இன்ஜினியர்ஸ் உடைய அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்து அது சீபேஜ் ஆனா அது உங்க ஆட்சி காலத்துல கட்டப்படுதா இல்ல தெரியல எக்ஸாக்ட்டான வருஷம் கட்டப்பட்டது. பட் ஓவராலா அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. எதுல அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டாலும் திமுக ஆட்சியில அங்க வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு எரர் வருதுன்னா அதை அரெஸ்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னு ஒரு டீம் இருக்கும். அந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ காங்கிரஸ் காலத்துல கட்டினது, பிஜேபி காலம் இப்ப சப்வே அண்டர் கிரவுண்ட் சப்வே எரியோட்ல கட்டியிருக்காங்க. இதே மாதிரி மேல கீழே டெய்லி நான் எம்எல்ஏவா இருக்கும்போது நானே சொந்த செலவுல 2 மோட்டர் வாங்கி அந்த தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே இருப்போம். யாரை போய் கேட்கற, ரயில்வேட்ட போய் கேட்டா அவங்கள்ட்ட பதில் இருக்கா சில நேரம். பட் ஆனால் அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு நாம பதில் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா அது உங்க கவனத்துக்கு வந்துச்சு, அதை கொண்டு வந்தாங்களா? ஆக்சுவலா வந்து அந்த சாலை வந்து பணியை முடிக்காமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு தான் இருந்தது. ஏன்னா வண்டிலாம் எந்த வண்டி போகல. ஏன்னா கம்ப்ளீட்டா பேரிகார்ட் போட்டு 2 பக்கமா அடைச்சிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு பல ஆண்டுகளா அதுல மக்கள் பயன்படுத்துவதற்கான சூழல் அங்க இல்ல. பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் எங்களுடைய தோழமை கட்சியினுடைய கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர் வந்ததுக்கு பின்னாடி மக்கள்கிட்ட அந்த கோரிக்கை வச்சாங்க. இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா அந்த இடத்துல வந்து இப்ப சர்வீஸ் ரோடு, இப்ப நம்ம சர்வீஸ் ரோடு இல்லாம இருந்துச்சு. அந்த சர்வீஸ் ரோட அங்க வாழுகிற மக்களுக்கு அமைத்து கொடுத்துட்டோம். இப்ப சகோதரர் சைமன் அவர்கள் சொன்னதை போல, நம்முடைய மருத்துவர் பரமசிவம் அவர்கள் சொன்னதை போல, நீங்க அங்க வந்து தண்ணி வந்து 2 பக்கம் இருக்கக்கூடிய சீவேஜ் லீக்கேஜ் வந்து அந்த ரோட்ல வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்ப மோட்டர் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்தாலும் அதிகமான மழைக்காலங்களில் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அங்க வந்து ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய கோரிக்கையும் அதுதான். ஏன்னா மேம்பாலம் தான் அமைக்கணும்னு நாங்களும் சொன்னோம். ஆனா அந்த பணியை முடித்து விட்டாரு. ஏன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு டாக்டர் சொன்ன மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு டிசைன் போட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுனால அது ஏன்னா அது காரணம் என்னன்னா அது மத்திய அரசோடு இணைந்து செய்கிற ஒரு பணி. அந்த பணி ஓகே சார். இப்போ என்ன தீர்வு வச்சிருக்கோம் சார்? இல்ல தீர்வு வந்து எதிர்காலத்துல ஒரு மேம்பாலம் அமைக்கிறது அது தீர்வு. ரைட். ஓகே ஓகே ஓகே. நான் முதல்ல அதிமுக கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கேள்வியை மட்டும். என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல குறிப்பாக இபிஎஸ் அவருடைய ஆட்சி காலத்துல பல மாவட்டங்களை பிரிச்சிங்க. அது நிறைய உங்களுக்கு நல்ல பேரையும் பெற்றுக் கொடுத்தது. அப்ப திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு நீங்கள் ஏன் அந்த நன்மையை செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. ஏன்னா பழனியை தலைமையிடமா வச்சு திண்டுக்கல் மாவட்டத்தை பிரிக்கணும், இது ஒரு பெரிய மாவட்டமா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமா இருக்கு. அந்த தவறு செய்யப்பட்டதாக மக்கள் உணர்றாங்க. ஏன் அது நீங்க செஞ்சு கொடுக்கல? அது தவறெல்லாம் யாரும் கிடையாது. இது வரைக்கும் பொதுமக்கள் பெருசா இந்த மாவட்டத்தை பிரிக்கணும்னு கேட்டா ஏகப்பட்ட கோரிக்கை இருக்கு சார். நான் காட்டுறேன், என்கிட்ட இருக்கு. எங்களுடைய ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும்போதும் இங்க இருக்கக்கூடிய எங்க செய்தியாளர்கள் அவ்வளவு பேட்டிகள் எடுத்து அனுப்புறாங்க. நான் ஆதாரங்கள் இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். பழனியை தலைமையிடமா வச்சு
இல்ல, திண்டுக்கல் நான் மாவட்டத்தை பிரிக்கணும். அதான், திண்டுக்கல் ஏன்னா மாவட்டத்தை- மாவட்டம் நம்ம ஏன் பிரிச்சோம்? நம்ம 5 மாவட்டம் நீங்களே பிரிச்சிருக்கீங்க. மாவட்டங்களை பிரிக்கும் போது தான் நல்லா வளருது, அப்படிதானே? 1956 மொழிவாரி சட்டம் வந்தப்ப நம்ம தமிழ்நாட்டுல வெறும் 13 மாவட்டம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்ப 38 மாவட்டம், கிட்டத்தட்ட 3 மடங்கா மாறி இருக்கு. அதிமுக எத்தனை மாவட்டம் பிரித்தது? இல்ல இப்ப இந்த 5 ஆண்டுகள் எடப்பாடியார் எத்தனை மாவட்டம் பிரித்தார்? நீங்க கொஞ்சம் அதுதான், நீங்க 5 மாவட்டம் பிரிச்சிருக்கீங்க. 5 மாவட்டம் ஆனா பிரிப்பதற்கு திண்டுக்கல் மாவட்டத்தை ஏன் பிரிக்கல அப்படிங்கறது உங்ககிட்ட கேக்குறேன் நான். எந்த மாவட்டத்துக்கு ரெக்வஸ்ட் அதிகம்? விழுப்புரத்துல 11 தொகுதிகள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு திண்டுக்கல் பகுதியும் மாவட்டத்துக்கு ரெக்வஸ்டே இல்லன்னு சொல்லிட்டீங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க நான் சும்மா குறிக்கல. இல்ல நாளைக்கு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் கீழ கமெண்ட்ல சொல்லுவாங்க சார். உங்களிடத்துல நான் பணிவோடு கேட்கிறேன், நீங்க எங்களுக்கும் மக்களுக்கும் சண்டை முடிகிற வேலையை இல்ல இல்ல நான் அதை பண்ணல சார். நான் சொல்வதே பொறுமையா கேட்கணும். இல்லன்றீங்க பாருங்க, கோரிக்கை இல்லன்றீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் பதில் சொல்றதுக்கு தான் என்னை மேடையில் நிறுத்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைக்கு திண்டுக்கல்லில் இருக்கிற 7 மாவட்டத்தை பிரிப்பது முன்னுரிமையா, விழுப்புரத்தில் இருக்கிற 11 தொகுதியை பிரித்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் முன்னுரிமையா என்றால் அது முன்னுரிமையாக கருதப்படுது. அதனால எங்களுக்கு இன்றைக்கு பிரதானமாக இருந்து கொடைக்கானல் இருக்கு, திண்டுக்கல் இந்த இடத்துல இருக்கு கலெக்டர் ஆபீஸ். அதை பிரிக்கிற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஒரு சிலர் வேணும்னு உங்கள்ட்ட சொல்லுவாங்க மைக் பிடிச்சு, 1000 பேர் எங்களுக்கு இங்கதான் இருக்கணும், கொடைக்கானலுக்கு போறோம், நாங்க திண்டுக்கலுக்கு தான் வருவோம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, ரைட், ஓகே ஓகே, உங்க கருத்து பதிவு பெறப்பட்டது. ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க சார். இப்ப நீங்க பழனியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்களா? ஏன்னா மக்கள் எங்கிட்ட பேட்டி கொடுத்திருக்காங்க, நான் இந்த பேட்டி கண்டிப்பா இதுல போட போறோம், இதுல போடுவோம். இப்ப நீங்க சொல்லுங்க, மாவட்டத்தை 2ஆ பிரிக்கணும்ன்ற கோரிக்கை, உங்களோட பதில் என்ன? மாவட்டம் பிரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மக்களிடத்துல இருக்கு, அதுல யாருக்கு மாற்று கருத்து இல்ல. அவருக்கு மாற்று குறிப்பா இல்ல ஒரு கருத்து இல்லை, தேவை இருக்கும். அன்றைக்கு நிதி நிலைமை சரியில்லை, அதைத்தான் யாருமே சொல்லல, நீங்க சொல்லுங்க. அதான் சொன்னேன், அதான் நான் பேசுறேன். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. மாவட்டம் பிரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மக்களிடத்துல இருக்கிறது. அதுல குறிப்பா எந்த மக்களிடத்தில் இருக்கிறது? நீங்க அதற்கு பதில் சொல்லணும். எந்த மக்களிடத்தில் இருக்கிறது? பழனி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய, பழனியில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே மாவட்டம் பிரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக அந்த கருத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. மக்களுடைய கருத்தை தான் நீங்க பதிவிடுகிறேன். பழனியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாவட்டம் பிரிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து புதிய பழனி மாவட்டம் என்கிற கோரிக்கையில எங்களுக்கு எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. அதில் நாங்கள் உறுதியாகத்தான் இருக்கிறோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஐயா நம்முடைய திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் அவர்களும், நம்முடைய நத்தம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா விஸ்வநாதன் அவர்களும் அவையிலே இருந்தார்கள். ஐயா ஐபிஆர் அவர்களும் அண்ணன் சக்கரவாணி அவர்களும் இருந்த பொழுது என்னுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் விவாதத்தின் மீது நான் பேசுகிற பொழுது நிறைவாக மக்கள் விரும்புகிற வகையில் புதிய பழனி மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இப்பொழுதுதான் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆக ஒட்டுமொத்த மக்கள் விரும்புகிற வகையில் இந்த மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. சார், ரைட் சார், ஓகே. நீங்க மக்களுடைய கருத்து தான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிர்வாக சிக்கல் நிறைய இருந்தாலும் கூட திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மிக பெரும் வருவாய் அப்படின்னு பார்க்கும்போது பழனி தண்டாயுதபாணி கோயிலும், அதற்கப்புறம் கொடைக்கானல் சுற்றுலாத்தலம், இது 2 தான் மிக பெரும்பான்மையான வருமானம். அப்ப இது 2ஐயும் எடுத்துட்டு போயிட்டா திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வருவாய் அப்படிங்கிறது எங்கிருந்து வரும்? இந்த சிக்கல் இருக்கு. அப்ப இதை அரசு முறையாக மக்களிடத்திலே எடுத்து சொல்லி விளக்கம் கூறி அதற்குரிய தீர்வை காண வேண்டும். திண்டுக்கல் மாவட்ட மக்கள் ஏன் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும்? திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க தொடரலாம் சார், 2 நிமிடம் சரியா. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தேவைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. அந்த தேவைகளை எதிர்காலத்திலே நிறைவேற்றுகிற முயற்சியில் ஈடுபட எங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட மக்களை, நாங்கள் 7 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதிமுகவிற்கு திண்டுக்கல் மாவட்ட மக்கள் ஏன் மீண்டும் வாக்களிக்கணும்? வாக்களித்தால் திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் என்ன கிடைக்கும் வெற்றி பெற்றால்? திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு வளர்ச்சியை தந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10 ஆண்டுகால ஆட்சி மீண்டும் 2026 தொடர வேண்டும். அதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய திட்டம். குறிப்பாக வேடசந்தூர் போன்ற பின்தங்கிய தொகுதிக்கு உறுதியாக மாயனூர் அணையிலிருந்து 1 TMC தண்ணீர் வேடசந்தூர் தொகுதியினுடைய குளங்களிலே உபரி நீரை கொண்டு வந்து நிரப்புகிற திட்டம் எடப்பாடியார் அறிவித்து 110 விதியிலே 20 லட்சம் ரூபாய் ஆய்வுக்காக ஒதுக்கினார்கள். அந்த ஆய்வு வெற்றி பெற்று விட்டது. இது சாத்தியம் என்று சொல்லி இருக்கிறார்கள். முதல் ஆண்டிலேயே வேடசந்தூருக்கு மாயனூர் அணையிலிருந்து உபரி நீர் வரும். வேடசந்தூர் விவசாயிகள் வாக்களிக்க வேண்டும். கொடகனாரனுடைய அந்த வல்லுநர் குழு அறிக்கை வெளியிடப்பட்டு அதில் என்ன நியாயமான தீர்ப்பு வந்திருக்கிறதோ அனைத்து தொகுதி மக்களும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தீர்ப்பை எடப்பாடியார் அவர்கள் வழங்குவார்கள். நம்மளுடைய வாழ்வுக்கு ஏற்ற, நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல அரசு அமைய மீண்டும் எடப்பாடியாரை ஆதரிப்போம். நன்றி சார், நன்றி. நீங்க சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு திண்டுக்கல் மாவட்ட மக்கள் ஏன் வாக்களிக்கணும்? விவசாய சின்னத்திற்கு வாக்களித்தால் என்ன கிடைக்கும்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை கொடுத்து மக்கள் அனைவருக்கும் நாங்க 1000 தர மாட்டோம், 2000 தர மாட்டோம், ஆனால் எல்லோரும்
கௌரவமாக வாழ்வதற்கு மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் தரக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். இந்திய அரசுல படி இறையாண்மை மிக்க நாடு. உச்சபட்ச அதிகாரமே முதல்வருக்கோ பிரதமருக்கோ கிடையாது. வாக்களிக்கும் ஒவ்வொருக்கும் எங்களுக்கு தான் அந்த முதல்வர் உரிமை. ஒரு மாற்றத்துக்காக தான் இன்னைக்கு ஒரு புது கட்சி வருது. என்னோட பாயிண்ட்ல வந்து நான் அதை தப்புன்னு தான் சொல்லுவேன். காலேஜ் பசங்க லேப்டாப் கொடுத்துன்றாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 கொடுத்தாங்க. மீதி 55 வரைக்கும் போனாங்க.